மாமலங்க நான் தர மாட்டியா அடிங் ஏய் மாமனோட அண்ணா இன்னும் போனி ஆகல அண்ணா. அப்ப நான் வேணா போனி பண்றேன். நீ போனி பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு தீனி போடுறேன்டா. கட் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர். சத்யன் சார் கலக்கிட்டீங்க சார். தமிழ்நாட்டின் அடுத்த ஆக்ஷன் கிங் நீங்க தான் சார். ஜிம் நீங்க அடிச்ச அடியில அந்த ஆளு செங்கல்பட்டுல போய் விழுகுறான். அப்ப நீங்க ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. ஓகே சார். நான் சட்டைக்கு பண்ணுவேன்டா அயனு, என்ன சட்டை பண்ணாதவனுக்கு நான் லயனு. சார் அடிச்சாலும் செங்கல்பட்டு போய் விழுகுறான். ஆனா பஞ்சில கொஞ்சம் ஃபயர் கம்மியா இருக்கே சார். யோ யார் நீ? எதுக்கு எங்க வந்த? என் டயலாக்கே குறை சொல்றியா? யார் சார் இவன்? என் ஃப்ரெண்ட் சார். சார் உங்க ஃப்ரெண்டா? ஹீரோவோட ஃப்ரெண்டா? முதல்ல சொல்லக்கூடாதா சார்? ஆளை பார்த்தாலே தெரியுது நல்ல பர்சனாலிட்டியா ஒரு குட்டி அமீர் கான் மாதிரியே இருக்காரு சார். தேங்க்ஸ் ஜி. இருடா அமீர் கான், நீங்களே ஆக்ஷன் கிங்குக்கு ஒரு பஞ்சு டயலாக் சொல்லிருங்களேன். புடிச்சிட்டேன். நெய்யில கைய வச்சா தித்திக்கும், அதே கைய நெருப்புல வச்சா பத்திக்கும். எப்படி? இதுவரைக்கும் ஹீரோக்கள் தான் டார்ச்சர் பண்ணானுங்க. தேங்க்யூடா. இப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பரா மச்சான். சூப்பர் சூப்பர் டபுள் ஓகே. சார் பேசாம இந்த படத்துக்கு நீங்களே டயலாக் எழுதுங்க. முடிஞ்ச டைரக்ஷன் கூட பண்ணிருங்க. சார் நானும் சத்யன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். நான் அவனை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீ எஸ். இவனுங்க படுத்துற இம்சைக்கு பேசாம நம்மளே ஹீரோ ஆயிடலாம். அடுத்த படத்துல நான் தான் ஹீரோ. மேக்கப் மேன். படத்தை நீங்க மட்டும் தான் பார்க்கணும். டேய் சூப்பரா பஞ்ச் சொன்னடா. டிக்கெட் கொடு. இது ஐபிஎல் செமி ஃபைனலுக்கான டிக்கெட். இது பார்ட்டிக்கான இன்விடேஷன். என்ஜாய் பண்ணுங்க. மச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால மேட்சுக்கு வர முடியாதுடா. பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க வேணா போயிட்டு வந்துருங்க. டேய் இது இருடா, அவன் சொல்றதான் கரெக்ட். டே மச்சே, நம்ம கவிதா கூட்டிட்டு போய் ஜாலியா மேட்ச் பார்த்து வரலாம். டேய் என்னடா நேத்து ஒரு சீன் எடுத்தாங்க. சார் தான் டைரக்ட் பண்ணாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்த ஃபோன் பண்ணி பாட்டி மண்டை போட்டுருச்சுன்னு போய் சொல்லுவான். நான் போவேன். அந்த ஐடியா ஃபாலோ பண்றா. ஹே மச்சி சூப்பர் ஐடியாடா. நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார் பசியில காதடிச்சிக்கும். முக்கியமான ஃபோன் கால் வந்தா கூட கேட்காது. சீக்கிரம் சாப்பிடுங்க. நைஸ், வெரி நைஸ். சரே உன் கேரியர் எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். வெளில போறதுனால சாப்பாடு கொண்டு வரல சார். சாப்பிடுறதுக்கு வெளியில போறியா? நான் இல்ல சார், தங்கச்சி கவிதா வெளில போயிட்டா, அதனால என்ன ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்பா வெளியில போய் சாப்பிடுவா? இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். வாயே சேர்ந்து சாப்பிடலாம். இட்ஸ் குட் வெஜிடேரியன் ஃபுட். என்ன யோசிக்கிற? இது சைவம் உனக்கு ஓகே தானே? சார் நான் அப்படியே உங்களை மாதிரி சார், சுத்த சைவம். சின்ன வயசுல இருந்து 27 பர்த்டேல ஒரு பர்த்டே கூட கேக்கே கட் பண்ணதில்ல சார். கேக்கா? கேக் ஏன்பா சாப்பிடல? கேக்ல முட்டை இருக்கும் சார். முட்டை நான்வெஜ் சார். ஓ எஸ் எஸ் எஸ், குட் ஹேபிட். ஆனா குழப்பமா இருக்க. என்ன சார்? இல்ல வளர்ந்த பிறகு கேக்ல முட்டை இருக்கும், சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கலாம். சின்ன குழந்தையா இருக்கும் போதே எப்படி? அது எப்படின்னா சார், நான் ஒரு தடவை குழந்தையா இருந்தேன். அப்ப எனக்கு சின்ன வயசு சார். ஃபோன் சார். சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல வேணான்னு. ஆமா. ஹலோ ஹலோ, சிவகுருநாதர் சாருங்களா? பசுபதிங்க அம்மா சீரியஸுங்க சார். அம்மாவுக்கா? அம்மாவா? என்னாச்சு அம்மாவுக்கு? பாத்ரூம்ல வலிக்கு வந்து கேஎம் ஹாஸ்பிடல்ல. ஓ சரி சரி, நான் எனக்கு சொல்லிக்கிறேன். நீ கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கோ. என்ன சார், உங்க அம்மாக்கு எதனா ப்ராப்ளமா சார்? என் அம்மாவுக்கு இல்லப்பா, உன் அம்மாவுக்கு. அம்மாவா? அம்மாவே இல்லையே சார். என்ன சொல்ற நீ? உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கறான். உங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்களா? கேஎம் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? நீ என்ன அம்மாவே இல்லங்கற? அம்மா நான் சார் சொன்னா? யோ அவன் சொன்னதால நான் சொல்ல முடியும். இப்போ என்ன அவன் பொய் சொல்றானா? தொலைச்சிடுவா அவனை. இல்ல சார், அவன் பொய் சொல்ல மாட்டான் சார். பொய் சொல்ல மாட்டான் சார். அம்மா. அம்மாவா? இப்பதான் அம்மா இல்லன்னு. அம்மா மருதமலை போயிருக்காங்க, ஊர்ல இல்லன்னு சொல்ல வந்தேன் சார். அதுக்குள்ள வந்து பாத்ரூம்ல வலிக்கு விட்டாங்க சார். அம்மா ஏமா. சரி சரி நீ கவலைப்படாத. போய் முதல்ல அம்மாவை பாரு. காசு வேணும்னா சௌந்தரராஜன் கிட்ட கேட்டுக்கோ. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார். சத்தியமா அம்மா இருக்காங்க சார். வீட்ல பாத்ரூம் இருக்கு சார். வழிக்கு உள்ள இடம் இருக்கு சார். அதுல இருந்து சந்தேகம் இல்லப்பா. அது வந்து சின்ன வயசுலயே கேக்குக்குள்ள முட்டை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா முக்கியமா முட்டை முக்கியமா நீங்களே சொல்லுங்க. போய் பாரு, அப்புறமா கேட்டுக்கிறேன் நான். வணக்கம். உட்காருங்க சார். ஏன் சார் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? இன்னும் அந்த அம்மா பத்தின டென்ஷனா? புள்ளையே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான். நான் கிளம்பட்டுமா? அட இருங்க சார், உங்களை இங்க கூட்டு வந்ததே சிஎஸ்கே ஓனரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கதான். இப்போ வந்துருவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் 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 गाइस, எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம போதில இருக்கனே நம்மளே ஒருத்தன் கலாய்க்கறாடா. கம் ஆன் गाइस. மச்சானே கலாய்க்கறான். சார் நீங்க யாரா அந்த சாம்பார் தலையா? டேய் கூப்பிடு அவன. இவன் தான் உன கலாய்ச்சானா? ஏய் இவன் கிட்ட சிக்கன் பிரியாணி கேட்டா
பீஸே இல்லாம குஸ்கா தரான்டா. இது பிரியாணி இல்லடா, பிரிஞ்சி. ஏய் ஏய் ட்ரிங்க்ஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்புறீங்களா? டாக்டர் சொல்லிட்டு அவன் லெவல பத்தி நீ சொல்றியா? அவன் லிமிட் தெரியுமாடா உனக்கு? சொல்றா. ஃபர்ஸ்ட் அழகா ஜாகிங் போவா. போதையில ஜாகிங் பாக்குற நீ பாரு. கூப்பிடுற ஓனரை கூப்பிடுற. ஐ வாண்ட் மீட் தி ஓனர் நவ. சார் எங்க ஓனர் துபாயில இருக்கார் சார். அப்ப எங்க எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டு துபாய் கூட்டிட்டு போ. ஏய் தேங்க்ஸ் மச்சான். துபாயில உங்களுக்கு சென்ட் வாங்கி தரேன். உன் மேல சத்தியம். என்ன சார் ப்ராப்ளம்? வணக்கம் சார். ஓ பழனி. உங்க பேர் பழனினா நெத்தியில் நான் படிக்கட்டா 1 2. அவன் மூஞ்சில வாமிட் எடுத்து வர்றான். ஏண்டா நெத்தியில இத்தனை பீஸ் போட்டிருக்கே, பிரியாணில ஒன்னால ஒரு லெக் பீஸ் போட முடியாது? இவனை கொடுங்கடா. பெஸ்ட் நகர் பாய் கடைக்கு போறோம். ஆளு 2 பிளேட் பிரியாணி சாப்பிடுவோம். போலாம் மச்சி. ஓகேடா. ஏய் गाइस அட்டாக் தி பிரியாணி கடை. பாய் கடை தான நல்ல ஒரு பாய். பாய் பெரிய ஹோட்டல் வச்சிருக்கானுங்க பாய். பீஸே இல்ல, வேஸ்ட் பாய். சௌந்தரராஜன், எஸ் சார். சார் தப்பு நடந்து போச்சு சார். என்ன உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆமா சார், வழக்கமா கும்பிடுற முருகனையும் கும்பல்ல பூவும் போடலையே. சரி, அந்த பசுபதியோட கன்ஃபர்மேஷன் லெட்டர் தான் No. சார் எடுத்துட்டு வந்து. டெர்மினேஷன் லெட்டர் அண்ட் செட்டில்மெண்ட் செக் ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வா. ஐ வில் டீச் யூ. ஓகே சார், இதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயா முருகா, இன்னைக்கு தான் எங்க அக்கா பையன் விஷயத்துல நீ கண்ணை திறந்திருக்க. இனிமே அவர் என்ன பூவும் போட்டு வைக்கிறது? இனிமே நான் உனக்கு பூவும் போட்டு வைக்கிறேன். ஐயா. என்ன? முருகன் பிரசாதம். உள்ள போய் அவருக்கு வச்சு விடு போ. சரிங்க சார். வாங்க 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 வாங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஆஃபீஸ் கன்ஜம்ஷன் லேட் ஓ ஆயிடுச்சு. அம்மாக்கு ஒன்றும் இல்லை, சின்ன டாக்டர் சொல்லிட்டாரு. ஓ அதனால குன்றத்தில் இருக்க பெரிய டாக்டரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். இந்தாங்க சார் பிரசாதம். ஓஹோ, என்ன பக்தி, என்ன பக்தி. ம். ம். அது சரி, இந்த ஹெலிகாப்டர் ஷாட் பத்தி என்ன நினைக்கிறே நீ? சார் ஆந்திர பிரதேஷ் சிஎம் அருணாச்சல் பிரதேஷ் சிஎம் அதில் தான் சார் வந்துட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணாதீங்க. வெரி டேஞ்சரஸ். நான் தோனி எடுக்கிற ஹெலிகாப்டர் ஷாட் பத்தி கேட்டேன். தோனியா? யாரு சார் தோனி? யாரு சார் தோனியா? சரி, உனக்கு தோனி தெரியல, இந்த டி-ஷர்ட் தெரியுதா? நேத்து நீ மேட்ச்ல போட்ட டி-ஷர்ட். சார் இது எந்த இல்லை சார். ஏன்னா கதர் இல்லை. கதர் இல்லாத வேற துணியை தொடவே மாட்டேன் சார். Stop it! இனி என்னை ஏமாத்த முடியாது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு போய் சொல்லி 2020 மேட்ச்ல நீ அடிச்ச கூத்து, தண்ணி அடிச்சு நீ போட்ட கும்மாளம், உன் பொறுக்கித்தனம் எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்தேன். கண்ணால பார்த்தது மட்டும் இல்ல, செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். எவிடன்ஸ். என்னடா இவ்வளோ கேவலமா எடுத்து வச்சிருக்கான்? நம்ம போதையில் இருந்தோமா இவன் போதையில் இருந்தானா? அங்கேயே உன் சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்டிருப்பேன். ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அப்படி கேட்டா, இப்படி ஒரு பொறுக்கி நான் வேலைக்கு வச்சிருக்க நீ என் கௌரவம் போயிடுவல்ல, அதனால கேட்காம விட்டேன். இதே கண்ணோட நார்மலா வந்தாருன்னா அண்ணன் நல்லவன். கான்டாக்ட் லென்ஸ் போட்டு பூனை கண்ணோட வந்தாருன்னா தம்பி கெட்டவன். என்ன சிரிப்பு? கண்ணால பார்த்தேனுங்களே. கண்ணை பார்த்தீங்களா சார்? ஆளையே பார்த்தனே. பார்க்கல. அப்படியே பார்த்திருந்தாலும் நீங்க அவன் கண்ணை பார்க்கல. ஏன்னா அவனுக்கு பூனை கண்ணு சார். அவனா? அது யாரு? கந்தன், கங்குலி கந்தன். என் கூட பிறந்த தம்பி சார். சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பிடிச்சதுலாம் 2 விஷயம் தான் சார். ஒன்று கிரிக்கெட், ஒன்று கராத்தே. கிரிக்கெட்டுக்காக கங்கு, கராத்தேக்காக லீ. ரொம்ப முரடன் சார். 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது மிஸ் அடிச்சிட்டான் சார். அதை தட்டி கேட்ட ஹெட் மாஸ்டர் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது கால் உடைச்சிட்டான். நம்ப முடியலையே. நம்ப முடியலையா சார்? நேற்று நீங்கள் எந்த மேட்ச் சார் போனீங்க? 2020. ஒரு மேட்ச்லேயே 2 20 இருக்கும்போது ஒரு வீட்டில் மேட்சிங்காக 2 பிரதர்ஸ் இருக்க முடியாதா சார்? இருக்கலாமே. இருக்கலாம். சார் டெர்மினேஷன் ஆமாமா, டெர்மினேஷன். பையனுக்கு நீங்கள் வேலை கன்ஃபார்ம் ஆகிடும், சம்பள செக்கோட வருவான்னு எங்கள் அம்மா முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனால் இங்கே எனக்கு வேலையே இல்லை. அப்படி இல்லப்பா, அது இட்ஸ் ஓகே சார். சம்டைம்ஸ் முருகர் கூட தோக்குறது உண்டு. நான் வரேன் சார். இந்தாங்க சார் உங்கள் ஃபோன். தேங்க்யூ. முருகர் தோக்குறதா? முருகா, பசுபதி 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 நெல்லுப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. இது பாரு, நீ தோக்கலாம், நான் தோக்கலாம், ஆனா முருகர் தோக்கவே கூடாதுப்பா. சார், நீ போய் வேலையை பாருப்பா. நீ போய் வேலையை பாரு.